ஆண்மநேய ஒருமைப்பாட்டு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான தயவான மாலை வணக்கங்கள் மற்றும் இனிய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துகள். வாழ்க வளமுடன். இறைவனின் கருணை, தமிழ் புத்தாண்டு இந்த வருடம் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதுவும் எப்படி? அகவல் பாராயணத்தோடு. தனாகர்ஷ்ண சங்கல்பம் என்பது சாதாரண சங்கல்பம் கிடையாது. எல்லாவற்றையும் கடந்த வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த சங்கல்பத்தை இயற்ற சொல்லி வலியுறுத்தினார். அவருக்கு ஒரு சித்தர் வந்து வலியுறுத்தி அதை எழுதி கொடுத்து, இதை நீ பாராயணம் செய், உலக நன்மைக்காக செய், உனக்கு வேண்டிய அனைத்தும் தானே கிடைக்கும், உருவாகும், வளர்ச்சி அடையும் என்றார். அதற்கு பிறகுதான் உலக சமுதாய சேவா சங்கம், மனவளக்கலை மன்றம், அறிவுத்திருக்கோயில்கள், இப்படி பல அமைப்புகளும் வளர்ச்சியும், இத்தனை பெரிய ஆசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், இப்படியெல்லாம் வளர்ச்சி அடைந்தது அந்த தன ஆகர்ஷணம். ஆகர்ஷணம் என்றால் வளர்ச்சி, அது வார்த்தை குறைவு. ஆகர்ஷணம், அப்படி ஒரு வளர்ச்சி. அதை நீங்கள் கலந்து கொண்டீர்கள். புத்தாண்டு பொழுது நல்ல ஒரு ஆற்றல் களம் இருக்கும். இன்னைக்கு சித்திரை 1 இல்லையா? இன்னைக்கு தான் சூரியன் சரியா கிழக்கு திசையில உதிப்பார். எல்லா நாளும் நம்ம கிழக்கு திசைன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? கிடையாது. சரியாக சித்திரை மாத 1 தான் கிழக்கு திசையில் உதிப்பார், மேற்கு திசையில் மறைவார். அதே போல இன்னொரு மாசம் இருக்கு, சித்திரை. இப்போ என்ன பண்ணுவார்னா, இப்ப சித்திரையிலிருந்து கிளம்பி இப்படி போவார். இப்ப இது எந்த திசை? வடக்கு திசைக்கு போவார். அதுதான் என்ன சொல்லுவாங்க? உத்தராயணத்தை நோக்கி. இங்கிருந்து இப்ப வடக்கு திசையை நோக்கி போவதுதான் உத்தராயணம். தட்சிணாயனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்லை. நம்மளுடைய பாரம்பரியம் இதெல்லாம் நமக்கு தாயா தெரியும். இதெல்லாம் சரியா? அதாவது இப்பொழுது எந்த மாசம் நமக்கு முடிஞ்சது? இப்ப சித்திரை வந்துருச்சு இல்லையா? சித்திரைக்கு முன்னாடி பங்குனி, அப்புறம் மாசி, அப்புறம் தை. தை மாதத்துல இருந்து இப்படி கிளம்பி போவார். தை, மாசி, பங்குனி 3 மாசம் ஆச்சா? இப்ப சித்திரை 1 சரியா கிழக்குல உதிப்பார். அப்ப தையிலிருந்து உத்தராயணத்துக்கு போவார். மார்கழி முடியுது இல்லையா? மார்கழி வரைக்கும், ஆடியிலிருந்து மார்கழி வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா தட்சணாயனம்னு சொல்லுவாங்க. இப்ப சரியாக உதிக்கிற நாள். இந்த நாள் எல்லாம் நம் முன்னோர்கள் ஆற்றல் மிகுந்த நாள். மாத முதல் தேதி இருக்கு இல்லையா? சித்திரை 1, வைகாசி 1, ஆனி 1, இப்படி இருக்கு இல்லையா? அது எல்லாமே ஆற்றல் நிறைந்த நாட்கள். அப்படித்தான் நம் முன்னோர்கள் அதை குறித்தார்கள். வேற ஏதாவது ஒரு நாளை கூட வச்சிருக்கலாம் இல்லையா? ஆனால் ஒவ்வொரு முதல் தேதியும் ஆற்றல் மிகுந்த நாட்களை முதல் தேதியாக வைத்தார்கள். ஏன் ஒரு 40 நாள் ஒரு மாசம் வைக்கக்கூடாதா? ரொம்ப சிம்பிளா இருக்கட்டும், 60 நாள் ஒரு மாசம் வைக்க, 30 நாட்கள். ஒரு சில மாதங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆடி 32 போகும். இதெல்லாம் கணக்கு இருக்கு நம்மளுக்கு. அப்படி இந்த சித்திரை 1 என்பது மிக ஆற்றல் மிகுந்த நாள். தை 1 ஆற்றல் மிகுந்த நாள். இந்த மாதிரி இப்ப என்ன பண்ணுவாருன்னா, ஆடி 1 திரும்ப ரிட்டர்ன் வருவார். இப்ப போயிருக்காரு இல்லையா? ஆடியிலிருந்து ரிட்டர்ன் வருவார். ஆடி, சித்திரை, வைகாசி, ஆனி அங்க போவார். நீங்க அதெல்லாம் கவனிங்க. இனிமே போய் வடகிழக்கு திசையில் உதிப்பார். சரியா? திரும்ப அங்கிருந்து ரிட்டர்ன் வருவார் சூரியன். நீங்க இதெல்லாம் கவனிங்க, அழகா இருக்கும் அதை பார்க்கறதுக்கு. அப்ப சித்திரை, வைகாசி, ஆனி. ஆடியிலிருந்து ரிட்டர்ன் வருவார். ஆடி, ஆவணி, புரட்டாசி. ஐப்பசி 1 மீண்டும் கிழக்கு திசையில உதிப்பார். சில இடங்கள்ல சூரியனினுடைய கோணம் மாறுது, சிலையில வந்து சூரிய கிரகணங்கள் விழுது, இந்த 3 நாட்கள் மட்டும் நீங்க பார்க்கலாம்னு சொல்றாங்க இல்லையா? அதுதான் அந்த கோணம், அந்த உதிக்கின்ற கோணத்தை வைத்துதான் இதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க கவனிக்கணும். அப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த எதிலும் அர்த்தம் இருக்கு. எதுவுமே வந்து மூட சம்பிரதாயம், மூட நம்பிக்கையெல்லாம் கிடையாது. அதை வைத்து சிலர் சம்பாதிப்பது வேண்டும் என்றால் பொய்யா இருக்கலாம். நம் முன்னோர்கள் எல்லாம் சரியா வச்சிருக்காங்க. அப்படி இந்த சித்திரை 1 என்பது ஆற்றல் மிக்க நாள். ஒரு புத்தாண்டு பிறக்குது அப்படின்னா, நம்முடைய தமிழ் புத்தாண்டு என்பது ஆற்றல் மிக்கது. அந்த தினத்தில் முழுக்க முழுக்க இறை சிந்தனையோடு இருப்பது என்பது அந்த வருடம் முழுமையும் நமக்கு ஒரு பெரிய முதலீடு.
ஒரு பெரிய முதலீடு இன்னைக்கு. இறை சிந்தனையோடு இருந்தோம். எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு இருக்கும்? இன்னைக்கு என்னென்னமோ டிவியில படம் போட்டிருப்பாங்க இல்லையா? சேனல்ஸ்ல என்ன வந்திருக்கும்? யாராவது பெரிய பெரியவங்கலாம் வந்து பேட்டி குடுத்துன்னு இருப்பாங்க. அத பார்த்துன்னு இருப்பாங்க. நேரத்தை எப்படியெல்லாம் வீணடிக்கிற இந்த மக்களுக்கு இடையில இறைவன் உங்கள என்ன பண்ணாரு? தேர்ந்தெடுத்து, என் குழந்தைகளே உங்கள நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். உங்களுக்கு இதுவரை இருந்த மாயையெல்லாம் விலகிடுச்சு. கஷ்டமெல்லாம் போயிடுச்சு. துன்பமெல்லாம் போயிடுச்சு. உங்களுக்கு இருந்த அந்த எண்ணமெல்லாம் போயிடுச்சு. அந்த மாரி வீணாக காலம் கழிக்காமல் நீங்கள் என்ன பண்றீங்க? இந்த நாளை பயனுடைய முறையில் நீங்கள் கழிப்பதற்காக உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நான் குடுத்திருக்கேன். அப்படின்னு இறைவன் உங்களுக்கு கொடுத்தது மட்டுமல்லாமல், அந்த எண்ணத்த உங்களுக்கு உதிக்க வச்சாரா? போகலாம் வா. உதிக்க வைத்தது மட்டுமல்லாமல் சூழல்களை எல்லாம் சாதகமாக்குனாரா? சாதகமாக்கி இங்க வந்து அமர்ந்திருக்கோமா? இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்லணும். அப்பதான் அது தன் ரகசியத்தை காட்டும். சும்மா வந்து உட்கார்ந்துட்டோம்னா அது ரகசியத்தை, அது மேன்மையை அது காட்டாது. நம்ம எப்பவும் ஒரு சின்ன சின்ன பொருளுக்கு கூட நன்றி சொல்லணும். சாப்பிடும்போது நன்றி சொல்லணும். இந்த சாப்பாடு எத்தனை பேர் கிடைக்காம இருக்காங்களே, இறைவா என் மீது உனக்கு என்ன கருணை. பசிச்சவனே என் தட்டுல சாப்பாடு இருக்கு. அதுவும் சுவை மிகுந்த சாப்பாடு, விதவிதமா சாப்பாடு. 3 வேளை சாப்பாடு. இந்த சாப்பாடு பிடிக்கலன்னா இன்னொரு சாப்பாடை நான் சாப்பிட முடியும். ஹோட்டல்ல போய் சாப்பிட முடியும். இல்லையா? எவ்வளவு கருணை. அப்ப இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். என் மேல மட்டும் துன்பம் வந்தா என்ன பண்றோம்? எனக்கு ஏன் துன்பம்னு கேட்கிறோமே யாராவது. என் மேல மட்டும் என்னையா இவ்வளவு கருணை? என்ன மட்டும் இவ்வளவு? எத்தனையோ பேர் தெருக்கள்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நோயில கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப எத்தனை பேர் மருத்துவமனையில இருப்பாங்க? இல்லையா? வர முடியாத சூழல்ல இருப்பாங்க. தடைகளோடு இருப்பார்கள். ஆனா இறைவன் பாருங்க உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டார். எவ்வளவு அழகா அகவல் பாராயணத்தை விட ஒரு சிறந்த உணர்வு நிலையை எழுப்பக்கூடியது அடியேன் தெரிஞ்சு கிடையாது. அந்த அகவல் பாராயணத்துல நம்ம கலந்துகிட்டோம். இப்ப நம்ம எல்லாரும் யாரு? தேர்ந்தெடுக்கப்பட்ட, ஆசீர்வதிக்கப்பட்ட, இதெல்லாம் இணைய வழியில கலந்துக்கிற ஆத்மாக்கள் தானே. அம்மா இதை சொல்லி சொல்லி உங்க காதுல என்ன ஆயிடுச்சு? அம்மா வந்தாலே இதை சொல்லுவாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட, ஆசீர்வதிக்கப்பட்ட, இறைவனால் வருவிக்க உற்ற ஆத்மா. எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டார். கோடியில் ஒருவருக்கு தான் கொடுப்பார். அப்படிப்பட்ட ஆத்மாக்களை இன்று நான் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை எல்லாம் சந்திப்பதில் அவ்வளவு மகிழ்ச்சி. சரியா அந்த 6 மணி புத்தாண்டு பிறக்கும் பொழுது நம்ம எப்படி ஒரு வாழ்த்து வாங்கணும் இல்லையா? இதெல்லாம் சாதாரணம் கிடையாது. நீங்க நமக்கு அந்த அருமை தெரிஞ்சிருச்சுன்னா, இப்போ ஒரு கோடி மடங்கு அது உங்களுக்கு வேலை காட்டும். எப்பேற்பட்டது வந்தாலும், நீங்க வந்துட்டாலும் ஒரு ஒரு ரகசியத்தை, ஒரு பலன் அது குடுக்கும். ஆனா, இந்த உணர்வோட நீங்க இறைவா உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லி, அந்த ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் நன்றி கூறி அதை அனுபவிக்கும் பொழுது, அது தன்னுடைய மேன்மையை பல கோடி மடங்கு காட்டும். எனக்கு மேல மட்டும் கருணை பாரேன். காலையில எனக்கு எப்படி விடிஞ்சிருக்கு பாரேன். இந்த புத்தாண்டு எனக்கு எப்படி தொடங்கியிருக்கு பாரேன். என்ன வாழ்த்தோட தொடங்கியிருக்கு பாரேன். ஏதோ காரணம் இருக்கும். இறைவா நீ தயாராயிட்ட கொடுப்பதற்கு என்று உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் வலிமைப்படுத்தி உற்சாகம் கொடுத்தீங்கன்னா, அவ்வளவுதான். அந்த எண்ணம் தான் கடவுள். கடவுள் யாரு? எண்ணம். எல்லாருக்கும் ஏன் ஒரே மாதிரி இல்ல அப்படின்னா, எண்ணத்துல வித்தியாசம் இருக்கு. கரெக்டாம்மா? இப்ப மகான்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? அவங்களுக்கும் பாருங்க ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இல்லையா? அதுல என்ன வித்தியாசம் இருக்கிறோம் நாம்? எண்ணத்தில் வித்தியாசமாக இருக்கிறோம். வேற ஒண்ணும் கிடையாது. அவர்கள் எண்ணத்தை உறுதியாக, ஒழுங்காக வைத்திருந்தார்கள். எல்லாத்தையும் அடைஞ்சாங்க. உணர்வை பிடியுங்கள். இறைவனை ஆராயாதீர்கள். அவங்க சொன்னாங்க இல்லையா? எனக்கு ஞாபகத்துல இல்ல. ரொம்ப பெரிய விஷயம். கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும். அப்பா படிச்சவன் என் பக்கத்திலே வந்துடாதுன்ட்டாரு. யார் சொன்னது தெரியுமா? மாணிக்க வாசகர். கல்லாரே நல்லவர்கள் நல்லவர்கள்னாரு தாயுமான சுவாமிகள். ஏன்? படிச்சவன் என்ன பண்ணுவான்? அவன் படிச்சதை வச்ச கடவுளை யோசிப்பான். உன் படிப்புக்கும் கடவுளுக்கும் எங்க இருக்கியா? நீ உன் படிப்பு என்ன? ஒரு பிகாம், ஒரு பிஎஸ்சி, ஒரு பிஏ, இல்ல பிஹெச்டி கூட படி. அவர் எங்க இருக்காரு? எறும்புக்கும் யானைக்கும் எங்கேயாவது நம்ம எறும்பு வந்து யானை கிட்ட வரியா? ஒத்தைக்கு ஒத்தனா எப்படி இருக்கும்? அது கூட இல்லையா இறைவன் முன்பு நம்ம? எறும்பு யானையோடு இறைவன் ஒப்பிட முடியுமா?
இறைவன் எங்க இருக்காரு? எறும்பும் யானைக்கும் இருக்கிற ரேஷியோ கூட நம்ம கிட்ட கிடையாது. இந்த உருண்டை, பூமி உருண்டை எவ்வளோ பெருசுன்னு சொல்றோம்ல. ஒரு சில சிலைகள்லாம் பார்த்து இப்படி பிரமிச்சு நிற்போம். எவ்வளோ பெரிய சிலை. இமயமலைக்கு போனா எவ்வளோ பெரிய மலை. கடல் பக்கத்துல போனா இவ்வளோ பெரிய கடல். பிரமிக்கிறோமா? ஒரு அருவி கொட்டுச்சுன்னா எவ்வளோ பெருசு. அதை விட உலகத்தை விட சூரியன் 13 லட்சம் மடங்கு பெருசுன்றாங்க. அப்ப சூரியன் எவ்வளவு பெருசு, சூரிய குடும்பம் எவ்வளவு பெருசு, அந்த சூரிய குடும்பம் இருக்கிற பால்வெளி மண்டலம் எவ்வளவு பெருசுன்றாங்க. ஆனா மொத்த பிரபஞ்சத்தையும் இப்ப நம்ம இந்த ஹால போட்டோ எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம எங்கேயோ ஒட்டிக்கிட்டு இருப்போம்ல, எங்கன்னு ஜூம் பண்ணுவோம், தெரிய மாட்டோம்ல. அப்படி இந்த பிரபஞ்சத்தை ஒருத்தர் போட்டோ எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அதுல பால்வெளி மண்டலம் என்கிற சூரிய குடும்பம் இருக்கிற அந்த வீடே சின்ன கோடு மாதிரி தெரியுமா. அதுல சூரிய குடும்பம் தெரியாது, தூசு. அதுல பூமி சுத்தம். அதுல நம்ம எங்க எவ்வளவு பெரிய பிரபஞ்சம் தெரியுமா. நிறைய வகுப்பு எடுத்துட்டேன், இந்த வகுப்பு நேரம் இல்லை. அப்ப அந்த இறைவனை போய் நம்ம அறிவால ஆராயணும்னு நினைச்சுன்னா இறைவன் தயாராயிடுவான். வா, உணர்ந்து உணர்ந்து உணரினும் உணரா பெருநிலைன்ட்டார் வள்ளல் பெருமானார். உணர்ந்து உணர்ந்து உணரினும் உணரா பெருநிலை அணைந்திட எனக்கே அருளிய என்னுயிர் தந்தையேனர். படியடி வான்முடி பற்றினும் தோற்றா அடிமுடி எனுமோர் அருட்பெருஞ்சோதினர். அததான் என்ன பண்ணாங்க, திருவண்ணாமலையில இறைவன் ஜோதிமயமா நின்னாரு. எப்பா, காத்தல் செய் தலைவராகிய நாராயணன் பன்றி உருவம் தாங்கி போனார் ஐயா. இது வேணே நம்ம சமய சண்டையை எடுத்துக்கூடாது. அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை, அது சிவபெருமான்னு சொல்லிட்டாங்க, அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகிய இறைவனை, அவனுடைய பிரம்மாண்டத்தை காத்தல் செய் தலைவராலும் பார்க்க முடியாது. அடியை படைக்கும் செய் தலைவரான பிரம்மாவே அன்னரூபம் தாங்கி அவனுடைய முடியை காண சென்றாலும் முடியாதப்பா, அவ்வளவு பெரியவன்பா அப்படின்னு ஒரு கதை சொன்னாங்க. அதை சமய சண்டையாக்கிட்டோம் நம்ம. அவ்வளவு பெரியவன் இறைவன். அதை நம்ம அடங்கணும் அவன் முன்னாடி. நம்ம ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க? நீ ஒண்ணுமே இல்லை. ஏன் அந்த ஒண்ணுமே இல்லை நமக்கு தெரியணும் தெரியுமா? இன்னைக்கு தவத்துல தானே பண்ணும். நான் அப்படின்னு நினைச்சோம்னா இறைவன் அங்க வரமாட்டான். நான் ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சு பாருங்க, இறைவன் வந்துடுவான். இறைவன் வந்துட்டா நம்மால முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை. இவ்வளவு பெருசா தெரிஞ்ச துன்பம், கஷ்டம், வேதனை, தடங்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். கடவுள் முன்னாடி என்ன அது? அதுக்கு பிறகு நம்முடைய குணம் எப்படி இருக்கும்? கடவுள் இப்போ இந்த தவத்தை பண்ணிட்டு போறீங்க, தொடர்ந்து பண்ணீங்கன்னா நீடிக்கும். சார்ஜ் இப்ப போட்டு அனுப்புறோம், 100ல இருக்கீங்க. அப்புறம் பயன்படுத்துறதுக்கு ஏத்த மாதிரி என்ன ஆகும்? கால அளவுல சார்ஜ் குறையும். அப்ப என்ன பண்ணும்? உடனே 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 சார்ஜ் போடுறீங்கல்ல செல்போனுக்கு. நம்ம ஆளுங்களை சுவிட்ச் ஆஃப்லயே வச்சிருப்பாங்க. அப்ப சார்ஜ் போட்டுக்கிட்டே இருக்கும்ல. அந்த மாதிரி தினமும் இங்கு தவம் உங்களுக்கு இணைய வழியில் நடத்தப்படுகிறது. அகவல் விளக்கம் தொடர்ந்து அதோடு தொடர்பில் இருங்கள். நீங்கள் எந்த உலகியல் வாழ்க்கையில ஈடுபடுங்கள். நீங்கள் அரை மணி நேரம்ல 6 மணி நேரம் செய்யற வேலை 5 நிமிஷத்துல முடிப்பீங்க. அதுல என்னமா நடக்கும் அப்படின்னா, நீ கடவுளை புரியா, உன்னுடைய உலகியல் வாழ்க்கையினுடைய வெற்றிகள் இதற்கு மேல அதிகமா இருக்கும். உங்களுடைய அறிவு பிரம்மாண்டமா இருக்கும். பிரச்சனையை எளிதாக கையாளுவீர்கள். முடிவெடுக்கும் திறனில் சிறந்து விளம்புவீர்கள். ஒன்றும் உலக வாழ்க்கையில உங்களுக்கு தோல்வி, ஐயோ அதுல ஈடுபாடு குறையெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் கிடையாது. இன்னும் சிறந்து விளங்குவீர்கள். எப்ப தேவையோ நீங்கள் சரியான பாதையில் சென்றீர்கள். இறைவன் அந்த பழம் கனிந்ததென்றால் தானா காம்புல இருந்து விலகுவதற்கு அவன் பார்த்துப்பான். நம்ம அப்படியே நம்ம வந்துட்டோம், நான் சாமியார்ட்டா, இன்னும் அவ்வளவு ஈஸியா, அவ்வளவு பக்குவமா? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அவனுக்கு எல்லாம் தெரியும். எவ்வளவு விஷயம் அவன் நடத்துறான் நம்ம பிறக்க வைக்கிறதுக்கு. எத்தனை பக்குவம் நடக்குது நமக்குள்ள. நமக்கு என்ன தெரியும்? நானே ஒண்ணு நீங்க நினைக்க வேண்டாம், இது நான் செய்யறேன், இறைவன் தான் முக்கியம்னு உங்களுடைய நோக்கத்தை, எண்ணத்தை இந்த புத்தாண்டிலிருந்து இறைவன் அப்படி வச்சுடுங்க.
உலக நன்மைக்காகவே உங்கள் எண்ணத்தை வைத்துக் கொள்ளுங்கள். மீதியை இறைவன் பார்த்துப்பார். தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.